நாமெல்லாம் உயர்த்தி பிடிக்கிறார். அரசமைப்பு சட்டம்னா அப்படி அரசமைப்பு சட்டத்தை தூக்கி பிடிச்சா என்ன அர்த்தம் தெரியுமா? அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறார்னு அர்த்தம். அதுதான் புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான ஒரே ஆதாரம். பிஜேபிக்காரன் அம்பேத்கருக்கு பிறந்த நாள் கொண்டாடுவான், சிலைக்கு வந்து மாலை போடுவான், நினைவு நாள்ல வந்து மாலை போடுவான், அம்பேத்கரை புகழ்ந்து பேசுவான். ஆனால் இந்த மக்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளை கண்டு ஒருபோதும் கொந்தளிக்க மாட்டான். இந்து என்று சொல்லுவான், கோவிலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு தடுக்கும் போது அவனும் சேர்ந்து தடுப்பான். இவ்வளவு காலம் பழக்கம் எப்படி அப்படியே இருந்துங்க அப்படின்பா. இத்தனை விஷயம் நீ உள்ள வரல, இப்போ வராத. தேர் எங்க வரலும் வரும், அந்த தெரு வரலும் வரணும். இவ்வளவு காலம் அப்படிதான் இருந்துச்சு, இப்போ உங்க ஊருக்கு கூப்பிடாதீங்க. இதுதான் இந்தியா முழுக்க, தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த ஒற்றை மனிதர் மாமனிதர் உருவாக்கிய, அல்லும் பகலும் அரும்பாடுபட்டு உருவாக்கிய, தூங்காமல் உண்ணாமல் 3 ஆண்டு காலம் கடுமையாக உழைத்து எழுதிய நூல்தான் கான்ஸ்டிடியூஷன் என்கிற அரசமைப்பு சட்டம். அதுதான் இன்றைக்கு நம்மை தலைநிமிர வைத்திருக்கிறது, நம்முடைய உரிமைகளை பாதுகாக்கிறது. இன்றைக்கு நாம் எல்லாம் கோட்டு சூட்டு போட்டு ஒரு வீதியிலே வீரநடை போடுகிறோம் என்று சொன்னால் அந்த தலை நிமிர்வை உருவாக்கியது புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் தான். ஆகவே இந்தியாவில் அம்பேத்கர் அரசியலுக்கு ஆதரவாக ஒரு அணி, அம்பேத்கர் அரசியலுக்கு எதிராக ஒரு அணி. இதுதான் இந்தியா முழுக்க. அவனுக்கு இந்த நாட்டில் இருக்கிற தீண்டாமை பற்றி கவலை இல்லை, சாதிய வன்கொடுமைகளை பற்றி கவலை இல்லை, இந்த மக்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற வன்கொடுமைகளை பற்றி கவலை இல்லை. இவர்கள் படிக்கிறார்களா படிக்கவில்லையா அதை பற்றி கவலை இல்லை. இவர்களுக்கு இடஒதுக்கீட்டு பயன் கிடைக்கிறதா கிடைக்கவில்லையா அதை பற்றி கவலை இல்லை. இவர்களின் கிராமங்களிலே அடிப்படை வசதிகள் இருக்கின்றனவா இல்லையா அதை பற்றி கவலை இல்லை. சுடுகாடு இருக்கிறதா இல்லையா, சுடுகாடு இருந்தால் சுடுகாட்டு பாதை இருக்கிறதா இல்லையா அதை பற்றி கவலை இல்லை. நாம் எல்லோரும் இந்துக்களாக இருப்போம், முஸ்லிம்களை எதிர்ப்போம், கிறிஸ்தவர்களை எதிர்ப்போம். அவங்க எல்லாம் மதம் மாற்றம் செய்யறாங்க. முஸ்லிம்கள் தான் நம்முடைய எதிரிகள், கிறிஸ்தவர்கள் தான் நம்முடைய எதிரிகள். பைபிளை கொளுத்துங்க, மசூதியை இடிங்க. இதுதான் இன்றைக்கு அவன் போதித்துக் கொண்டிருக்கிறான். அம்பேத்கர் அவர்கள் இந்த மண்ணிலே சாதி ஒழிய வேண்டும், ஆண் பெண் ஆகியோருக்கு இடையிலே இருக்கிற பாகுபாடுகள் ஒழிய வேண்டும், எல்லோரும் சமத்துவமாக சகோதரத்துவமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு சட்டத்தை எழுதினார். அந்த சட்டம்தான் இந்திய அரசமைப்பு சட்டம். அதுதான் தலையாய சட்டம். நீ அதுக்கப்புறம் எத்தனை சட்டம் வேணாலும் மாநில அரசாங்கம் போடலாம், மத்திய அரசாங்கம் போடலாம். அந்த சட்டத்துக்கு மீறி எந்த சட்டமும் இருக்கக்கூடாது. அதனால்தான் அதுக்கு பேரு கான்ஸ்டிடியூஷன், அதனால்தான் அதுக்கு பேரு தலையாய சட்டம். அதனுடைய அடிப்படை கோட்பாடுகளுக்கு எதிராக இருக்கக்கூடாது. அந்த அடிப்படை கோட்பாடுகள் ரொம்ப முக்கியமானது. உயிர் மூச்சு கோட்பாடு நான் சொல்றது எதுன்னா, அரசாங்கம் மதம் சார்ந்து செயல்படக்கூடாது. மனுஷன் எந்த மதத்திலும் இருக்கலாம், மதம் மக்களுக்கானது. இன்னைக்கு நான் இந்துவா இருக்கலாம், வேண்டாம் முடிவு பண்ணா நாளைக்கு நான் முஸ்லீமா மாறலாம். முஸ்லீம் வேண்டாம்னா நான் கிறிஸ்தவனா போகலாம், கிறிஸ்தவ வேண்டாம்னா நான் சீக்கிய மதத்துக்கு போகலாம், சீக்கிய மதம் வேண்டாம்னா நான் சமண மதத்துக்கு போகலாம், சமண மதம் வேண்டாம்னா நான் பௌத்த மதத்தை தழுவலாம். அம்பேத்கர் வழியில யாரும் எந்த மதத்தையும் தழுவலாம்.